ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நேந்திரம்பழத்தை வச்சு பச்சி செய்கிறத பார்த்துருப்பீங்க. இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நேந்திரம்பழத்தை எடுத்துருக்குறோம். அதோட காம்பு சைடு பேக் சைடை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். என்னோடய கடாய் சின்ன கடாய், அதனால் அதுக்குள்ளே பொரிக்கிறது அளவுக்கு சைஸை கரெக்ட் பண்ணி இதை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த தோலை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சுற்றுவாங்கள்ல, அந்த மிஷினை வச்சு தான் நம்ம இதை சுற்றி ஸ்ப்ரிங் சைஸில் இதை ரெடி பண்ண போகிறோம். அதனால் இதை அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம சென்டரை கனெக்ட் பண்ணி சொருகி வைக்க போகிறோம். அந்த மாதிரி சென்டரை கனெக்ட் பண்ணி சொருகிக்கலாம். அப்புறம் இந்த மிஷினில் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அப்புறம் நம்ம அதை ஸ்ப்ரிங் டைப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்படியே சாப்பிடனாலும் சாப்பிட்லாம். இப்போ இதை நம்ம ஒரு டிசைனாக செய்ய போகிறோம். இதில் மைதா மாவு 2 கப்பு சேர்த்துருக்குறோம். 2வது கப்பு இது. அப்புறம் அரிசி மாவு 1 கப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் கலருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அப்படியே எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். கொட்டி விழுந்துடக்கூடாது. அதனால் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்ப்ரிங் சைஸில் சுற்றி வச்சோம்ல, அதை அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி கரண்டியை வச்சு கோழி ஊற்றிக்கலாம். இப்போது ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அது உள்ளே போட போகிறோம். பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ உள்ளே போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இது ஒரு பல பஜ்ஜி, வித்தியாசமான பல பஜ்ஜி ரெடி. இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரி ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். 4 பீஸ் நான் செஞ்சேன். 2 பழம் எடுத்து செஞ்சாச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.